வணக்கம் மக்களே. சேலம் மாவட்டத்தில் சேலம் டு சென்னை நேஷனல் ஹைவேலேருந்து சரியாக ஒரு 700 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஏற்கனவே நிறைய வீடுங்களோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு புது விவராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஏதாவது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு லேண்ட் போடுறோம், ஏதாவது ஒரு அக்ரி லேண்ட் போடுறோம் அப்படின்னா அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்குனே வந்து சேரும். இப்போ வாங்க இந்த லேண்டோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சைட் உங்களுக்கு சேலம் சீல்நாயக்கம்பட்டி ரவுண்டானாலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வரும். இது சிட்டி லிமிட் உள்ளே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சைட் இது. அப்புறம் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க வரும் இந்த சைட்டுக்கு. அண்ட் அப்புறம் இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சிஸ்டம் அப்படிங்கிறதால உள்ள உங்களுக்கு 25 அடி தார் ரோட், ட்ரைனேஜ் சிஸ்டம், ஸ்ட்ரீட் லைட், சில்ட்ரன்ஸ் பார்க், சிசிடிவி, சர்வேலன்ஸ் கேமரா, பைப்லைன் கனெக்ஷன், அதாவது ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவலான பைப்லைன் கனெக்ஷன். இப்படி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சிஸ்டத்துக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கணுமோ அந்த எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க. இதனால ஃபெசிலிட்டிஸ் பற்றின கவலை எதுவும் தேவையில்ல. இங்கே மோஸ்ட்டாக எந்த மாதிரியான மக்கள் அதிகமாக பிளாட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, அப்புறம் இந்த பெங்களூர் அந்த மாதிரியான ஏரியாவில் இருக்கிறவங்க தான் இங்கே மோஸ்ட்டாக பிளாட் வாங்கியிருக்காங்க. வீடு கட்டியிருக்கதும் அவங்க தான் மோஸ்ட்டாக கட்டியிருக்காங்க. அதை நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய வீடுங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம். வீடு சின்னதாக இருந்தாலுமே பார்க்க மாடர்னாக இருக்கும். அது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறப்பவே உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நான் இதே சைட்டை பற்றி ஒரு 5 மாதம் முன்னாடி இதே சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஓரளவுக்கு வீடுங்க இருந்தது, இன்னும் சில வீடுங்க கட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் 5 மாதம் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்குள்ளே நிறைய வீடுங்க ஆகிடுச்சுங்க. இன்னும் புதுசாக நிறைய வீடுங்க கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலே நிறைய வீடுங்க இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் தான் நம்மளும் கட்டணும்னு எதிர்பார்ப்போம்ல. அதனால தான் சொல்கிறேன், இது ஏற்கனவே நிறைய வீடுங்க அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். ஸோ நீங்கள் வீடு கட்டுறதுக்குமே இது ஒரு கரெக்டான இடமா இருக்கும். அண்ட் பிளாட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் வந்து 2300 ரூபாய் வரும். ஆனால் கார்னர் பிளாட்டோட ப்ரைஸ் மட்டும் ஒன் ஸ்கொயர் ஃபீட் வந்து 2300 ரூபாய் வரும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிளாட்ஸுக்குமே டிடிசிபி அப்புறம் ரெரா அப்ரூவ்ட் இருக்கிறதால நீங்கள் லோன் பண்ணிக்கணும்னாலுமே பண்ணிக்கலாங்க. எந்த அளவுக்குனா நீங்கள் ஒருவேளை வீடு கட்டுறீங்க அப்படின்னா வீட்டுக்கு ஒரு 80% வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் வேற லேண்டு மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா லேண்டுக்கு ஒரு 70% வரைக்கும் லோன் பண்ணிக்க முடியும். அண்ட் பிளாட்டோட வேகன்சி பார்த்தீங்கன்னா இன்னும் 5 பிளாட்ஸ் தான் வேகன்சி இருக்குது. அதுலேயும் ஒரே ஒரு கார்னர் பிளாட் தான் இருக்குது. நம்ம கிட்ட ஒன் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து 375 ரூபாயில இருந்தே லேண்ட் அவைலபிளாக இருக்குதுங்க. ஒருவேளை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக லோ பட்ஜெட்டில் ஏதாவது லேண்டு தேடிட்டு இருக்கீங்கனாலும் சரி, இந்த லேண்டில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே சரி, கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க.